ஓம் சாந்தி. இன்றைய முரளி 25/4/2025 பார்க்காதாம் மதுபன். இனிய குழந்தைகளே, தந்தையின் ஸ்ரீமத் உங்களை சதா சுகமுடையவராக மாற்றுகிறது. அதனால் தேகதாரிகளின் வழிகளை விட்டுவிட்டு ஒரு தந்தையின் ஸ்ரீமத் படி நடக்க வேண்டும். கேள்வி: எந்த குழந்தைகளின் புத்தி அலைவது இப்போது வரை நிற்கவில்லை? பதில்: யாருக்கு மிக உயர்ந்த தந்தையின் வழியில் அல்லது ஈஸ்வரிய வழியில் நம்பிக்கை இல்லையோ அவர்களின் புத்தி அலைவது இப்போது வரை நிற்கவில்லை. தந்தையிடம் முழுமையான நம்பிக்கை இல்லாத காரணத்தால் இரண்டு பக்கமும் கால்களை வைக்கிறார்கள். பக்தி, கங்கா ஸ்நானம் போன்றவற்றையும் செய்கிறார்கள். பிறகு தந்தையின் வழியிலும் நடக்கிறார்கள். அப்படிப்பட்ட குழந்தைகளுக்கு என்ன நிலை ஏற்படும்? முழுமையாக ஸ்ரீமத் நடப்பது இல்லை. அதனால் தடுமாறிக்கொண்டே இருக்கிறார்கள். பாடல்: இந்த பாவ உலகில் இருந்து. ஓம் சாந்தி. குழந்தைகள், இந்த பக்தர்களின் பாடலை கேட்டீர்கள். இப்போது நீங்கள் அப்படி சொல்வது இல்லை. நமக்கு மிக உயர்ந்த தந்தை கிடைத்து இருக்கிறார். அந்த ஒருவரே மிக உயர்ந்தவர் என்பது உங்களுக்கு தெரியும். மற்றபடி இந்த நேரம் யாரெல்லாம் மனிதர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் எல்லோரும் மிக தாழ்ந்தவர்கள். பாரதத்தில் இந்த தேவி தேவர்களை மிக உயர்ந்த மனிதர்களாக இருந்தார்கள். சர்வ குணங்கள் நிறைந்த என்ற பாடல் அவர்களுக்கு இருந்தது. இந்த தேவர்களை அவ்வளவு உயர்ந்தவர்களாக மாற்றியது யார் என்பது இப்போது மனிதர்களுக்கு தெரியாது. இப்போது மனிதர்கள் முற்றிலும் பதித்தமாகிவிட்டார்கள். மிக உயர்ந்தவர் தந்தை. சாது சந்நியாசிகள் எல்லோரும் அவரை அடைய முயற்சி செய்கிறார்கள். அப்படி சாதுக்களின் பின்னால் மனிதர்கள் அரைக்கல்பம் அலைந்தார்கள். இப்போது தந்தை வந்து இருக்கிறார். நாம் தந்தையிடம் செல்கிறோம் என்பது உங்களுக்கு தெரியும். அவர் நமக்கு ஸ்ரீமத்து கொடுத்து மிக உயர்ந்தவராக சதா சுகமுடையவராக மாற்றுகிறார். ராவண வழியில் நீங்கள் எவ்வளவு தாழ்ந்த புத்தி உடையவர்களாக மாறினீர்கள். இப்போது நீங்கள் வேறு யாருடைய வழியிலும் நடக்காதீர்கள். பதித்த பாவன தந்தை, என்னை அழைத்தீர்கள், இருந்தும் முழுக வைப்பவர்களின் பின்னால் ஏன் சுற்றுகிறீர்கள்? ஒருவரின் வழியை விட்டுவிட்டு அநேகரிடம் சென்று ஏன் அலைந்து கொண்டிருக்கிறீர்கள்? சில குழந்தைகள் ஞானத்தையும் கேட்கிறார்கள், பிறகு கங்கையிலும் குளிக்கிறார்கள். குருமார்களிடமும் போகிறார்கள். அந்த கங்கை ஒன்றும் பதித்த பாவனை இல்லை என்று தந்தை சொல்கிறார். இருந்தும் நீங்கள் மனித வழியில் சென்று குளிப்பது போன்ற காரியங்களை செய்தால் மிக உயர்ந்த தந்தையான எனது வழி மீதும் உங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்று தந்தை சொல்வார். ஒரு பக்கம் ஈஸ்வரிய வழி, மறுபக்கம் அசுர வழி. அவரது நிலை என்னவாகும்? இரண்டு பக்கமும் கால் வைத்தால் கிழிந்து போவார்கள். தந்தையிடமும் முழுமையாக நம்பிக்கை வைப்பதில்லை. பாபா, நாங்கள் உங்களுடையவர். உங்கள் ஸ்ரீமத் படி நாங்கள் உயர்ந்த நிலை பெறுகிறோம். நாங்கள் மிக உயர்ந்த தந்தையின் வழியில் எங்கள் அடிகளை எடுத்து வைக்க வேண்டும். தந்தையே சாந்தி தாமத்திற்கும் சுகதாமத்திற்கும் அதிபதியாக மாற்றுகிறார் என்று சொல்லவும் செய்கிறார்கள். நான் யாருடைய உடலில் பிரவேசமாகி இருக்கிறேனோ அவர் 12 குருமார்களிடம் சென்றிருந்தார். இருந்தும் தமோ பிரதானமாகவே ஆனார். எந்த பயனும் இல்லை என்று தந்தை சொல்கிறார். இப்போது தந்தை கிடைத்திருப்பதால் அந்த எல்லோரையும் விட்டுவிட்டார். மிக உயர்ந்த தந்தை கிடைத்து இருக்கிறார். கெட்டதை கேட்காதே, கெட்டதை பார்க்காதே என்று அவர் சொல்கிறார். இருந்தும் மனிதர்கள் முற்றிலும் தாழ்ந்த தமோ பிரதான புத்தியோடு இருக்கிறார்கள். இங்கும் பலர் இருக்கிறார்கள். அவர்களால் ஸ்ரீமத்துப்படி நடக்க முடியவில்லை. அதற்குரிய சக்தி இல்லை. மாயா அலைய வைத்து கொண்டே இருக்கின்றது. ஏனென்றால் ராவணன் விரோதி, ராமர் நண்பர். ஒருவர் ராமர் என்று சொல்கிறார், ஒருவர் சிவன் என்று சொல்கிறார். உண்மையான பெயர் சிவ் பாபா. நான் பிறவிகளில் வருவதில்லை. எனக்கு நாடகத்தில் சிவன் என்ற பெயரே வைக்கப்பட்டு இருக்கிறது. ஒரு பொருளுக்கு 10 பெயர் வைத்திருப்பதால் மனிதர்கள் குழப்பத்தில் இருக்கிறார்கள். யாருக்கு என்ன பெயர் வருகிறதோ அதை வைத்து விட்டார்கள். உண்மையில் எனது பெயர் சிவன். நான் இந்த உடலில் பிரவேசமாகிறேன். நான் கிருஷ்ணர் போன்றோருக்கு வருவதே இல்லை. விஷ்ணு சூட்ச்ம வதனத்தில் இருப்பதால் அவர்கள் நினைக்கிறார்கள் உண்மையில் அது இல்லற மார்க்க தம்பதி ரூபம். மற்றபடி யாருக்கும் 4 கைகள் இருப்பதில்லை. 4 கைகள் என்றால் இல்லற மார்க்கம், 2 கைகள் என்றால் துறவர மார்க்கம். தந்தை இல்லற மார்க்க தர்மத்தை ஸ்தாபனை செய்தால் சன்னியாசிகள் துறவர மார்க்கத்தை சேர்ந்தவர்கள். இல்லற மார்க்கத்தை சேர்ந்தவர்களே தூய்மையிலிருந்து அழுக்காக ஆகிறார்கள். அதனால் உலகை தாங்கி பிடிப்பதற்கு தூய்மையாகும் பாகம் சன்னியாசிகளுக்கு கிடைத்திருக்கிறது. அவர்களும் லட்சத்தில் கோடிகளில் இருக்கிறார்கள்.
மேலான் நடக்கும்போது அதிகமானோர் வருகிறார்கள், அவர்கள் உணவு சமைப்பது கிடையாது. குடும்பத்தாரின் பராமரிப்பில் நடக்கிறார்கள், கர்ம சந்நியாசம் செய்த பிறகு எங்கிருந்து உணவு சாப்பிடுவது? அதனால் குடும்பத்தாரிடமிருந்து பெற்று சாப்பிடுகிறார்கள். இதையும் தமது தானம் இல்லறத்தில் இருப்பவர்கள் என்று நினைக்கிறார்கள். இவரும் பூஜாரியாக பதித்தமாக இருந்தார். பிறகு இப்போது ஸ்ரீமத் படி நடந்து தூய்மையாக மாறிக்கொண்டு இருக்கிறார். தந்தையிடமிருந்து ஆஸ்தி பெற முயற்சி செய்து கொண்டு இருக்கிறார். அதனால் தந்தையை பின்பற்றுங்கள் என்று சொல்கிறார். மாயா ஒவ்வொரு விஷயத்திலும் கீழே விழ வைக்கிறது. தேக அபிமானத்தினால்தான் மனிதர்கள் தவறு செய்கிறார்கள். ஏழையோ பணக்காரரோ யாராக இருந்தாலும் தேக அபிமானம் நீங்க வேண்டும். தேக அபிமானத்தை முறிப்பதே பெரிய முயற்சி. நீங்கள் தம்மை ஆத்மா என்று உணர்ந்து உடலை கொண்டு பாகத்தை நடிக்க வேண்டும் என்று தந்தை சொல்கிறார். நீங்கள் ஏன் தேக அபிமானத்திற்கு வருகிறீர்கள்? நாடகப்படி தேக அபிமானத்திற்கும் வந்தே ஆக வேண்டும். இந்த நேரம் முழு தேக அபிமானியாக மாறியிருக்கிறீர்கள். நீங்கள் ஆத்மாக்கள் என்று தந்தை சொல்கிறார். ஆத்மாவே எல்லாவற்றையும் செய்கிறது. உடலை விட்டு ஆத்மா விலகிவிட்டால் உடலை வெட்டினாலும் ஏதாவது சத்தம் போடுமா? இல்லை. எனது உடலுக்கு துக்கம் கொடுக்காது என்று ஆத்மா தான் சொல்கிறது. ஆத்மா அழியாதது, உடல் அழியக்கூடியது. தன்னை ஆத்மா என உணர்ந்து தன்னை என்னை நினைவு செய்யுங்கள். தேக அபிமானத்தை விட்டுவிடுங்கள். குழந்தைகள், நீங்கள் எந்த அளவு ஆத்மா அபிமானியாக மாறுகிறீர்களோ அந்த அளவு ஆரோக்கியமும் நோயின்மையும் வந்து கொண்டே இருக்கும். இந்த யோக பலத்தால் நீங்கள் 21 பிறவிகளுக்கு நோயற்றவர் ஆவீர்கள். எந்த அளவு ஆவீர்களோ அந்த அளவு உயர்ந்த பதவி கிடைக்கும். தண்டனைகளில் இருந்து தப்பி விடுவீர்கள். இல்லை என்றால் அதிக தண்டனை பெற வேண்டி இருக்கும். அதனால் எவ்வளவு ஆத்மா அபிமானி ஆக வேண்டும். பலருடைய பாக்கியத்தில் இந்த ஞானமே இல்லை. எதுவரை உங்கள் குலத்திற்கு வரவில்லையோ, அதாவது பிரம்மாவின் வாய்வம்சம் ஆகவில்லையோ, அதாவது பிராமணராகவில்லையோ, அதுவரை எப்படி தேவராக முடியும்? பலர் வருகிறார்கள், பாபா பாபா என்று எழுதவும் சொல்லவும் செய்கிறார்கள். ஆனால் சொல்ல அளவில் மட்டுமே இருக்கிறார்கள். ஓரிரு கடிதங்கள் எழுதிய பிறகு காணாமல் போகிறார்கள். அவர்களும் சத்தியுகத்திற்கு வருவார்கள், ஆனால் பிரஜையில் வருவார்கள். பிரஜைகள் அதிகம் உருவாகுகிறார்கள் தானே. வருங்காலத்தில் துக்கம் எப்போது அதிகமாகுமோ அப்போது பலர் ஓடி வருவார்கள். பகவான் வந்துவிட்டார் என்ற சப்தம் எழும்பும். நீங்களும் அதிக சென்டர்களை திறந்திருப்பீர்கள். குழந்தைகள், நீங்கள் ஆத்மா அபிமானி ஆகாமல் இருப்பதே உங்களிடம் உள்ள குறை. தேக அபிமானம் இப்போதும் அதிகமாக இருக்கிறது. கடைசியில் சிறிதளவு தேக அபிமானம் இருந்தாலும் பதவி குறைந்துவிடும். பிறகு வந்து தாசி ஆவீர்கள். தாசிகளும் வரிசைப்படி அதிகமாக இருப்பார்கள். அரசருக்கு வரதட்சணையாக தாசிகள் கிடைப்பார்கள், செல்வந்தருக்கு கிடைப்பதில்லை. ராதை எத்தனை தாசிகளை சீதனமாக கொண்டு செல்கிறார் என்பதை குழந்தைகள் பார்த்தீர்கள். வருங்காலங்களில் உங்களுக்கு அதிக காட்சி கிடைக்கும். சாதாரண தாசியாவதை விட பணக்கார பிரஜையாவது நல்லது. தாசி என்ற வார்த்தை கெட்டது. பிரஜைகளில் செல்வந்தராக இருப்பது இன்னும் சிறந்தது. பாபாவினுடையவராக மாறும்பொழுது மாயா இன்னும் நன்றாக கவனித்துக் கொள்கிறது. பயில்வானோடு பயில்வானாக மாறி சண்டை போடுகிறது. தேக அபிமானம் வருகிறது. பாபாவிடமிருந்து முகத்தை திருப்பிக் கொள்கிறார்கள். தந்தையை நினைவு செய்வதையே விட்டுவிடுகிறார்கள். அரே, சாப்பிட நேரம் இருக்கிறது, ஆனால் உலகிற்கே அதிபதியாக்கும் தந்தையை நினைவு செய்ய உங்களுக்கு நேரம் இல்லையா? நல்ல நல்ல குழந்தைகள் சிவபாபாவை மறந்து தேக அபிமானத்திற்கு வருகிறார்கள். இல்லை என்றால் உயிர் தானம் கொடுக்கும் தந்தையை நினைவு செய்து அவருக்கு கடிதம் எழுத வேண்டும். ஆனால் இங்கே அந்த விஷயங்களை கேட்காதீர்கள். மாய ஒரே அடியாக மூக்க பிடித்து இழுத்து கொண்டு போகிறது. ஒவ்வொரு அடியிலும் சீமத்துப்படி நடந்தால் கோடி கிடைக்கும். உங்களிடம் அளவற்ற செல்வம் இருக்கும். அங்கே யாரும் எண்ணுவது கிடையாது. செல்வ வளங்கள் நிலப்புலங்கள் எல்லாம் கிடைக்கும். அங்கே செம்பு, இரும்பு, பித்தளை போன்றவை இருக்காது. தங்கத்தாலேயே நாணயங்கள் இருக்கும். கட்டிடங்களையே தங்கத்தால் கட்டும் பொழுது அங்கே எண்ணெய் இருக்காது. இங்கே இருப்பது கீழானவர்களின் ராஜ்யம். ராஜா ராணி எவ்வழியோ அவ்வழி மக்கள். சத்தியுகத்தில் ராஜா ராணி மற்றும் மக்கள் எல்லோரும் உயர்ந்தவர்களாக இருப்பார்கள். எனினும் இந்த விஷயங்கள் எதுவும் மனிதர்களின் புத்தி உட்கார்வது இல்லை. தம பிரதானமாக இருக்கிறார்கள். நீங்களும் அப்படி இருந்தீர்கள் என்று தந்தை புரிய வைக்கிறார். இவரும் அப்படியே இருந்தார். இப்பொழுது நான் வந்து உங்களை தேவர்களாக மாற்றுகிறேன். இருந்தும் மாறுவது இல்லை. தங்களுக்குள் சண்டை சச்சரவு செய்து கொண்டே இருக்கிறீர்கள். நான் மிக நன்றாக இருக்கிறேன், இப்படி இருக்கிறேன், அப்படி இருக்கிறேன் என்று சொல்கிறீர்கள். அப்போதுதான் நரகத்தில் இருக்கிறோம், கொடுமையான நரகத்தில் இருக்கிறோம் என்பதை யாரும் உணர்வதே இல்லை. இவற்றையும் குழந்தைகள் நீங்கள் நம்புவார் முயற்சிக்கு தக்கபடி அறிந்திருக்கிறீர்கள். மனிதர்கள் முற்றிலும் நரகத்தில் இருக்கிறார்கள். இரவு பகலாக கவலையில் மூழ்கி இருக்கிறார்கள். ஞான மார்க்கத்தில் யார் தனக்கு சமமாக மாற்றும் சேவை செய்வதில்லையோ, எனது உனது என்ற கவலைகளில் இருப்பாரோ அவர் நோயாளி. தந்தையை தவிர மற்ற யார் நினைவு செய்தாலும் விபச்சாரியாக இருப்பார்கள்.
விபச்சாரியாக இருக்கிறார்கள். வேறு யார் சொல்வதையும் கேட்காதீர்கள், என்னிடமிருந்து மட்டும் கேளுங்கள் என்று தந்தை சொல்கிறார். என்னை நினைவு செய்யுங்கள். தேவர்களை நினைவு செய்தாலும் பரவாயில்லை, மனிதர்களை நினைவு செய்வதால் எந்த பயனும் இல்லை. இங்கே நீங்கள் ஏன் தலை வணங்குகிறீர்கள் என்று தந்தை கேட்கிறார். நீங்கள் இந்த பாபாவிடம் வரும்பொழுது சிவபாபாவை நினைவு செய்தபடி வாருங்கள். சிவபாபாவை நினைவு செய்யவில்லை என்றால் நீங்கள் பாவம் செய்வதைப் போல இருக்கிறது. முதலில் பவித்திரமாவதற்கு உறுதிமொழி கொடுங்கள் என்று தந்தை சொல்கிறார். சிவபாபாவை நினைவு செய்யுங்கள். அதிக பத்தியங்கள் இருக்கின்றன. ஒருவர் வெகு அரிதாக புரிந்து கொள்கிறார். அவ்வளவு புத்தி இல்லை. பாபாவோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு அதிக முயற்சி தேவை. மாலையின் மணியாக மாறுவது ஒன்றும் சித்தி வீடு கிடையாது. தந்தையை நினைவு செய்வது முக்கிய விஷயம். உங்களால் தந்தையை நினைவு செய்ய முடியாதா? தந்தையின் சேவை, தந்தையின் நினைவு எவ்வளவு இருக்க வேண்டும் கணக்கு பாருங்கள் என்று தந்தை தினந்தோறும் சொல்கிறார். தனக்கு நன்மை செய்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் எந்த குழந்தைக்கு இருக்குமோ அவர் ஒவ்வொரு விதத்திலும் முழுமையாக பத்தியத்தை கடைபிடிப்பார். அவரது உணவு பானங்கள் எல்லாம் மிக சாத்வீகமாக இருக்கும். தந்தை குழந்தைகளின் நன்மைக்காக எவ்வளவு புரிய வைக்கிறார். எல்லாவித பத்தியங்களும் தேவை. எனது உணவு முறைகள் அப்படி இல்லைதானே, பேராசை இல்லைதானே என சோதிக்க வேண்டும். எதுவரை கர்மாத்தீத்த நிலை வரவில்லையோ அதுவரை மாயா ஏதாவது தலைகீழ் செயல்களை செய்ய வைத்து கொண்டே இருக்கும். அதற்கு இன்னும் நேரம் இருக்கிறது. பிறகு இப்போது அழிவு முன்னால் இருக்கிறது. நெருப்பு பரவிவிட்டது என்பது தெரிய வரும். எப்படி குண்டு வீசுவார்கள் என்பதை நீங்கள் பார்ப்பீர்கள். பாரதத்தில் இரத்த ஆறுகள் ஓட வேண்டும். அங்கே வெடிகுண்டுகளை கொண்டு ஒருவர் பிறரை அழிப்பார்கள். இயற்கை பேரழிவுகளும் ஏற்படும். எல்லாவற்றையும் விட அதிக சிரமங்கள் பாரதத்தில் ஏற்படும். நான் என்ன சேவை செய்கிறேன், எத்தனை பேர் எனக்கு சமமாக நரனிலிருந்து நாராயணனாக மாற்றுகிறேன் என தன் மீது மிகவும் கவனம் கொடுக்க வேண்டும். ஒரு சிலர் பக்தியில் அதிகம் சிக்கி இருக்கிறார்கள். அவர்கள் இந்த சிறுமிகள் என்ன கற்பிப்பார்கள் என நினைக்கிறார்கள். இவர்களுக்கு கற்பிப்பவர் தந்தை பகவான் என்பதை புரிந்து கொள்வதில்லை. கொஞ்சம் படித்திருந்தால் அல்லது செல்வம் இருந்தால் சண்டையிட ஆரம்பிக்கிறார்கள். கௌரவத்தை இழந்து விடுகிறார்கள். சத்குருவை நிந்திப்பவர்கள் இலக்கை எட்ட முடியாது. பிறகு பைசா மதிப்புள்ள பதவியை சென்று பெறுவார்கள். நல்லது. இனிமையில இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்க. ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகள் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். 1. எனது உனது என்ற கவலைகளை விட்டுவிட்டு தனக்கு சமமாக மற்றும் சேவை செய்ய வேண்டும். ஒரு தந்தையிடம் மட்டும் கேட்க வேண்டும். ஒரு தந்தையை மட்டும் நினைவு செய்ய வேண்டும். விபச்சாரி ஆகக்கூடாது. 2. தனது நன்மைக்காக உணவு பானங்களின் மீது மிகுந்த பத்தியம் வைக்க வேண்டும். எந்த பொருள் மீது பேராசை வைக்கக்கூடாது. மாயா எந்த தலைகீழ் வேலையும் செய்ய வைக்கக்கூடாது என்ற கவனம் இருக்க வேண்டும். வரதானம். நிர்ணய சக்தி மற்றும் கட்டுப்படுத்தும் சக்தி மூலமாக சதா வெற்றி மூர்த்தி ஆகுக. எந்த ஒரு லௌகீக அல்லது அலௌகீக காரியத்திலும் வெற்றி பெறுவதற்கு விசேஷமாக கட்டுப்படுத்தும் சக்தியும் தீர்மானிக்கும் சக்தியும் அவசியமாக இருக்கிறது. ஏனென்றால் எப்போது ஏதாவது ஆத்மா உங்கள் தொடர்பில் வருமோ அப்போது இவருக்கு என்ன பொருள் தேவை என்பதை நாடி பார்த்து அவரது விருப்பப்படி அவரை திருப்திப்படுத்த முதலில் சர்ச் செய்ய வேண்டியிருக்கிறது. மேலும் கட்டுப்படுத்தும் சக்தியால் பிறர் மீது தனது அசையாத ஸ்திதியின் பிரபாவத்தை ஏற்படுத்த வேண்டும். இந்த 2 சக்திகளும் சேவை களத்தில் வெற்றி மூர்த்தியாக மாற்றுகிறது. ஸ்லோகன். சர்வ சக்திவானை துணை ஆக்குங்கள். அப்பொழுது மாயா காகித புலியாகிவிடும். அவ்வியக்த செய்கை கம்பைன்டு ரூபத்தின் நினைவால் சதா வெற்றி பெறுங்கள். சேவை களத்தில் தனக்கும் சேவைக்கும் பலவித தடைகள் வருகின்றன. அதற்கு தன்னை சேவதாரி என்று மட்டும் நினைப்பதே காரணமாக இருக்கிறது. ஆனால் நான் ஈஸ்வரிய சேவதாரி. நான் சேவையில் மட்டுமல்ல, ஆனால் ஈஸ்வரிய சேவையில் இருக்கிறேன் என்ற நினைவால் நினைவும் சேவையும் தானாகவே இணைந்து இருக்கும். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் பாபா.